விபத்து ஏற்படும் போது நானு என் கூட தான் ரவி இருந்தார். நாங்க கொளத்தூர்ல இருந்தோம், முதலமைச்சர் பங்கனுக்காக வரவேற்புக்காக இருந்தோம். அப்ப இந்த தகவல் எனக்கு தெரிஞ்ச உடனே ஃபயர் என்ஜினுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நம்ம அமைச்சர் மாவட்ட செயலாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் உடனே களத்துக்கு போய் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பார்க்க சொன்னாரு. அதுக்காக தான் நேற்று வந்து இதனால ஏற்பட்டது என்ன ஏதுன்னு ஒவ்வொரு வீடுமே அந்த 1, 2, 3, 4 தெருவுலயுமே நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். இப்ப அவருடைய ஆலோசனைப்படிதான் உங்களுக்கு வந்து முதற்கட்டமா இந்த நிவாரண பொருளும் ஒரு உதவித்தொகையும் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்ட நிகழ்வா தாசில்தாரை அணுகி அவர் மூலியமா என்ன வாங்கி தரணுமோ அதை நான் வாங்கி தரேன். நன்றி. எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 99வது வார்டுக்குட்பட்ட புதிய பூபதி நகரின் 1 முதல் 4 தெருக்களில் எதிர்பாராத விதமாக நேற்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் முனுசாமி, ரகு, பாபு, சத்யா, ரோசி மற்றும் மணிமேகலை ஆகிய 6 குடும்பத்தினர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் இளம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு, 99வது ஆவட்ட கழக செயலாளர் சி. சேகர் ஆலோசனைப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக அயலக அணி மாநில துணை செயலாளரும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 99வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பரிதி இளம் ஸ்ருதி அவர்கள் இன்று காலை நிவாரணப் பொருட்களாக 10 கிலோ அரிசி மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 5000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது ஆதி திராவிடர் நலக்குழு பகுதி துணை அமைப்பாளர் ரவிக்குமார், காமேஷ், தனுஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.